இன்விடேஷன் பாத்தீங்களா? இன்விடேஷனா எதுக்கு சார்? கல்யாணத்தன்னைக்கு நீங்களும் உங்க மனைவியும் எப்படி ஆனந்தமா அந்யோன்யமா சேர்ந்து வந்தீங்களோ அப்படி வரணும். இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க ரெண்டு பேரும் கலந்துக்க வேண்டிய சிறந்த தம்பதிகள் போட்டி. அப்படியா? என்ன யோசனை? தோத்து போயிடுவோங்கிற பயமா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அந்த போட்டியில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, ஜெயிச்சே ஆகணும். இதுல உங்க கௌரவம் மட்டும் இல்ல, உங்களை ப்ரப்போஸ் பண்ண என் கௌரவம் அடங்கி இருக்கு. என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடந்த கல்யாண போட்டோ பாத்துட்டு இருக்கேன். ஐயே, அவுட் ஆஃப் போக்கஸா இருக்கு. இத போய் ஒட்டி வச்சிருக்கீங்களே. அவுட் ஆஃப் போக்கஸா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற படம் இல்லையா? சுசி, மல்லிகைப்பூ, உங்க அண்ணிய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போறோம். நிஜமாவா? எங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போறோமா? எப்ப போறோம்? எங்க போறோம்? சந்தோஷமா வாழ்ற தம்பதிகள்லாம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. அங்க போறோம். இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாம் வெறும் நடிப்புதான். நடிப்பா? ஆமா சுசி, சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒண்ணு நடக்குது. அதுல நானும் அண்ணியும் அந்யோன்யமா வாழ்றதா நடிக்க போறோம். அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும். அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம். சுசி, அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு. சுசி, எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு. நண்பர்களே, இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் 20 தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதில் 4 சிறந்த தம்பதிகள் இறுதிப் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பர் 1 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாபு. நம்பர் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமு. நம்பர் 3 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு. நம்பர் 4 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன். இந்த 4 தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க 3 சோதனைகள் வைக்கப்படும். முதல் சோதனை புகைப்பிடித்தல். கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறார் என்பதிலிருந்து உங்கள் அந்யோன்யம் கணக்கிடப்படும். தேங்க்யூ. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா என் மனைவிக்கு அது பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறது இல்லை. அந்த தட்டுல பலவிதமான பூக்கள் இருக்கு. இதுல பெண்கள் அவங்க உங்களுக்கு பிடித்தமான பூவை எடுத்துக்கணும். நீங்க செலக்ட் பண்ற பூவுல இருந்து நாங்க உங்க பண்பை தெரிஞ்சுக்குவோம். You have chosen the right flower. மத்தவங்க நல்ல வாசனை உள்ள ரோஜா, மல்லி, சம்பங்கி இவைகளை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சூரியகாந்தி பூ தேர்ந்தெடுத்தீங்க? சூரியன் போகும் பக்கமெல்லாம் திரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்ட மலர் சூரியகாந்தி. நல்ல மனைவியின் குணமும் அதுதான். கணவன் எந்த வழியோ அந்த வழி நடக்கிறவதான் உண்மையான மனைவி. இப்படி ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துறதுனால சூரியகாந்தி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பொழுது 3வது சோதனை. முதலில் மனைவிமார்கள் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் கண்கள் கட்டப்படும். இங்கிருக்கும் 4 கணவன்மார்களும் தங்கள் இஷ்டப்படி 4 நாற்காலிகளில் மாறி உட்கார வேண்டும். கண் அவன் என்பதால் அவன் கணவன். கணவனை கண்டுபிடிக்க மனைவிக்கு கண்கள் தேவையில்லை. இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலியை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும். Thank you.
நீங்க மட்டும் உங்க கணவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? என் கணவருடைய குணம் எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் எதுலயும் தான் தான் முந்தி முதல்ல நிக்கணும்னு நினைக்கிறவன். அதனால இங்கேயும் முதல் நாற்காலியில தான் உட்கார்ந்திருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். 3 சோதனைகளில் முதல் மார்க் வாங்கிய மோகன் தம்பதிகள் சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.